ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜியான் டின்னோட போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபைனல் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா ஒயனுக்கு அடிபட்டிருக்கோம். அதனால் ஒயன் பழசெல்லாம் மறந்துருப்பாங்க. ஆக்சுவலாக நடந்தது எல்லாமே இவங்களோட கனவு தான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது, கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஒயன் திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஜியானை பற்றியும் ஜங்குக்கை பற்றியும். பட் ஜிமின் வாய் திறக்கிற மாதிரியே இல்லை. கோல்டுனால கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஆமி ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடந்து இப்படியே 1 இயர் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வீடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு நாள். அப்போ தான் நீங்களும் ஜியானும் இருக்க ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு ஜிமின் கிட்டே போகிறீங்க. ஜிமின் சொல்லுவேன். நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையை மட்டும் சொல்லு. எனக்கு இந்த பொய்யான கதை, எக்ஸ்கியூசஸ் எதுவுமே வேணாம். உண்மையா எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லு. இதுக்கப்புறம் என்கிட்ட எதையாவது மறைக்க நினச்சா நான் டேரெக்டாக ஜின்னியும் போய் கேட்பேன். உண்மையை சொல்வியா ஜிமின்? ஜிமின் கிட்டேருந்து எந்த வார்த்தையுமே வரல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாயிட்டாரு. ஜிமின் சரி வாயன், இப்போ உன் உடம்பு நல்லா ஆயிடுச்சு, நான் சொல்கிறேன். ஆனால் இது கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணு. சரி, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். உண்மையை மட்டும் சொல்லு ஜிமின். இதுக்கப்புறம் என்னால் பொய்யாலாம் எதையும் தாங்கிக்க முடியாது, ப்ளீஸ். சரி வாயன், உண்மையை மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தானே. ஜிமின் என்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதுதான் உண்மையாக நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. நீயும் ஜியானோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வாட்? நானும் ஜியானுமா? என்ன ஜிமின் சொல்கிற? ஆமாம் வாயன், இதுதான் உண்மை. ஆக்சுவலாக நீ காலேஜ் படிச்சுட்ருக்கும் போது ஜியான் ப்ரொஃபஸர். அவனுக்கும் உனக்கும் ஃபஸ்ட்டு செட்டே ஆகாது. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் சில இடத்துல கோஇன்சிடென்ஸில் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு ஜின்னியும் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் நடந்தது. அதுக்கப்புறம் தான் உன் லைஃபே மாறிச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஜியான், என்ன வயன், ஏன் நீ ரொம்ப டல்லாக இருக்க? இல்லையே, நான் ஒன்றும் டல்லாலே இல்லையே. உன்னோட குரல்லையே டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்ன உடம்பு சரியில்லையா? இல்லை நான் ஏதாவது மார்னிங் பேசுனதில்? அதெல்லாம் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. நீ உன் வேலையை பாரு. ஜியான், நான் உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கல வயன். ஜியான், நான் என்ன கேட்டுட்டேன், நீ எதுக்கு இப்படி கோபப்படுறேனே புரியல. யார்டி அவன்? காலையில் ஒருத்தவங்கிட்ட கையை கொத்துட்டு போனீங்க, யார் அவன்? உன் புருஷனா இல்லை லவ்வரா? ஜியான், அவன் என் பெஸ்டி ஜியான். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் நான் கால் தடிக்கி படிக்கட்டுலேருந்து விழுந்துட்டேன். அவன் தான் என்னை கைத்தாங்கில் கூட்டிகிட்டு வந்தான். மற்றபடி நீ பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் அவன் ஹெல்ப் பண்ணதை மட்டும்தான். எதுக்கு நீ இப்படிலாம் பேசுகிற? ஹெல்ப் பண்ணானா? அதான் 2 பேரும் உரசிட்டு போனீங்களே, நான் தான் பார்த்தனே. ஜியான், என்ன பேசுகிற நீ? ஃப்ரெண்ட்ஸாக கூட நாங்கள் பேசக்கூடாதா? அவன் என் ஃப்ரெண்டு தானே. அப்போது என்ன சந்தேகப்படுறியா? சரி, இதை விடு. அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பையன்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்த. அப்போது அது ஜியான், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். கோயட்
ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சிரித்து பேசக்கூடாதுன்னா நீ என்ன எதிர்பார்க்குற? ஆமாண்டி, நீ யார்கிட்டயும் சிரித்து பேசக்கூடாது, முக்கியமாக பசங்க கிட்ட. ஜியான், இந்த மாதிரி சந்தேகப்படுற வேலை வச்சுக்காத ஜியான். முக்கியமாக நான் உன் ஒய்ஃப் ஜியான். எப்படி நான் மற்றவங்க கூட க்ளோஸாக பழகுவேன் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது? ஜியான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தேகப்படுறத நிறுத்து ஜியான். என்னால் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஓ, பொறுத்துட்டு இருக்க முடியாதா? அப்போனா வெளியில் போடி, இது என் வீடு. வாட்? இதெல்லாம் என் மேலே தப்பு ஜியான். உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டல, என் மேலே தப்பு. இந்த மாதிரி எத்தனை நாள் சந்தேகப்பட்டு போதும் ஜியான். என்னை அடிச்சு எத்தனை நாள் நான் அழுதுருக்க தெரியுமா? நீ அடித்த காயம் இதுவரை ஜிமின் கிட்ட கூட சொன்னது கிடையாது. ஜின்னியும் எப்பவுமே என்னை கேட்பாரு, எதுக்கு நீ சுகமாக இருக்க, இழைச்சிக்கிட்டே போகிறேன்னு தினமும் கேட்பாரு. நான் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நீ தினம் சந்தேகப்படுறதையும் என்னை அடித்து கொடுமை பண்ணுறதையும் I'm fed of you, Jian. I'm fed of you. நீங்கள் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஜியான் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக ஜியான் ஒரு சந்தேகப்படுற மாதிரி. நீங்கள் பாய்ஸ்கிட்ட பேசினால தினமும் சண்டை தான் நடக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 மந்தில் சண்டை இல்லாத நாளே கிடையாது. தினமும் சண்டை, தினமும் அவன் அடிப்பான். நீங்கள் எல்லாத்தையும் ஜிமின் கிட்டேருந்து மறைச்சிட்டு இருந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே ஜிமின் கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு போகிறீங்க. ஜிமின், என்னால் முடியல ஜிமின். என்னை தினமும் போட்டு அடிக்கிறான் ஜிமின், டார்ச்சர் பண்ணுறான். என் மேலே தான் தப்பு. ஒருத்தர் கேரக்டர் என்னன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஜிமின். வயன், ஏன்டி இதெல்லாம் என்கிட்ட இந்த மறைச்ச? முன்னாடியே சொல்லியிருந்தா அவன் கையை காலை உடச்சிருப்பான் உன் மேலே கை வச்சதுக்கு. நான் இது ஜின்னியங்கிட்ட சொல்கிறேன். ஏய் ஜிமின், வேணாம் ஜிமின். ஜின்னியங்க்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவார். வேணாம் ஜிமின். வயன், எத்தனை நாளைக்கு நீ இதெல்லாம் மறைக்க போகிற? ஜிமின் வேணாம். நான் தானே ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் தேவைதான். என்னை மன்னிச்சிடு. அதோட ஜிமின் ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை, இது நான் சீக்கிரமாக சரியாகும். உனக்கு பிடிக்கலன்னா அவனோட டைவர்ஸ் பண்ணிவிடு. நீ வேற நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ வயன். ப்ளீஸ், அவன் கூட இந்த டார்ச்சர்லாம் இருக்காத. அதுதான் ஜிமின் நானும் யோசிக்கிறேன். இவனோட என்னோட பாதி லைஃப்பை நான் எப்படி கடக்க போகிறேன்னு தெரியல. யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சரியாயிடும். நீ வீட்டுக்கு போ. இல்லைனா நீ சின்னியும் கூட இருக்கியா? இல்லை ஜிமின், நான் அங்கே போனேன்னா சின்னியும் ஏன் தனியாக வந்தேன்னு கொஷின் கேட்பாரு. நான் அங்கே இருக்கேன். உன் மேலே கையை வச்சானா எனக்கு நீ ஃபோன் பண்ண, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஜிமின், பாய். அதோட ஜிமின் உங்கள் வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணுறாரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தூங்கலான்னு போகிறீங்க. ஜியான் அங்கே வரான். வயன், நீங்கள் எதுவுமே பேசலை. வயன், ஒன்றை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன வேணும்? நம்ம அது பண்ணலாமா? நீங்கள் அப்படியே ஒரு வியடாக பார்க்குறீங்க. காலையில் அப்படி பேசிட்டு எப்படி இப்படிலாம் வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு. வயன், உன்னை தான் கேட்குறான். ஐ நீட் யூ. ஐ வாண்ட் டு ஃபக் யூ. ஜியான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜியான், தள்ளு ப்ளீஸ், என்னை விட்டு. ஐ நீட் யூ வயான், ஐ நீட் யூ. அதுக்கப்புறம் உங்கள் பாடி ஃபுல்லாகவே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான்.
உங்களாலேயும் முடியல, நீங்களும் கிவ் அப் பண்ணிடுறீங்க. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. அந்த லவ் யூன்ற வார்த்தையில் ஒரு ஹர்ட்ஃபுல் இருக்குது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஹி ஸ்டார்டட் டு தர்ஸ்ட். ஜியான் ஜியான் முடியல ஜியான், பொறுமையா ஜியான், பொறுமையா ஜியான். fuck you வயன், கால் மீ டேடி. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் 5 rounds போகுது. உங்களால் முடியல, நீங்களே கிவ் அப் பண்ணிடுறீங்க. அப்போது தர்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆமாம், இன்றைக்கி ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு இருந்தியா, அது யார்? உங்களுக்கு செம்ம ஷாக்கு, டயர்டாக தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னே நீங்கள் கண்முழிச்சு ஜியானை பார்க்குறீங்க. என்ன சொன்ன? ஆமாம், இன்றைக்கி பார்க்கில் பார்த்து ஒருத்தனை கட்டி பிடிச்சிட்டு இருந்தியே, பின்னாடி இருந்தால் பார்க்க முடிஞ்சது. அவன் யார்? இன்றைக்கி எவனோட? ஆ ஜியான், சி எழுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து தள்ளிட்டு உங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்க. ஏய் நில்லுடி, எங்கடி போகிற? தயவு செஞ்சு என் விடு, என் கையை விடு ஜியான், என் கையை விடு. வயன், இந்த நேரத்தில் எங்கே போகிற? ஆ எதாக இருந்தாலும் காலில் பேசிக்கலாம், படு. ஜியான், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன். அது யாருன்னே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு சந்தைக்கு பிறவியை கட்டிக்கிட்டு நான் இதுக்கப்புறம் கஷ்டப்பட விரும்பலை. பின்ன தயவு செஞ்சு விட்டுரு. நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களை அந்த ரூம்லேயே பூட்டி வச்சிடறான். நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே தூங்கிடுறீங்க. ரொம்ப நேரம் தட்டி பார்த்துட்டு இப்படியே மார்னிங் ஆகுது. 2 பேரும் காலேஜுக்கு ரெடி ஆகுறீங்க. அப்போது காரில் 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜியான்கிட்ட பேசவே இல்லை. வயன், நீங்கள் எந்த ரெஸ்பாண்டுமே கிடையாது. வயன், உன்னை தான் கூப்பிட்டுட்ருக்கேன் வயன், திரும்ப. நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. உனக்கு என்ன வேணும் ஜியான்? ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ. என்னால் முடியல, தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுதி வந்துட்டுருக்கு. என்னை விட்டுரு ஜியான், கிவ் மீ டைவர்ஸ். வாட்? டைவர்ஸ் வேணுமா? உன்னை எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ ஈஸியாக டிவோர்ஸ். அதுவும் தினம் ஒருத்தவனை படுத்துட்டு வர. உன் கூடலாம் கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் கேட்கணும் டைவர்ஸ், ஆனால் நான் உன்னை ஈஸியாலாம் விட மாட்டேன். உனக்கு டைவர்ஸும் தரமாட்டேன். ஜியான், அறிவில்லையா ஜியான்? ஃப்ரெண்ட்ஸாக பழகிறதுல கேவலமான உன்னோட மைண்டால் நீயா ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. 2 பேரும் மறந்து அவ்வளோ ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு லாரி வந்துட்டுருக்கு. அவன் பிரேக் போடுறதுக்காக பிரேக்கை பிடிக்கிறான். பிரேக்கே பிடிக்கல. அப்போ தான் அந்த பெரிய ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் ஜியான் இறந்துடுறான். உங்களுக்கு சின்ன காயத்தோட பட் மண்டையில் பலமாக அடிபட்டிருக்கு. அதனால தான் இந்த மெமரி லாஸ் ஆகிருக்கும். இதுதான் வயன் நடந்துச்சு. ஐம் சாரி வயன். அதுக்கு முன்னாடி ஜிமின் ஏதோ சொல்லன்னு வராரு. அதுக்குள்ளே உங்கள் தலையில் திருப்பி ஒரு மாதிரி பெயின் வருது. ஜிமின், தலை வலிக்குது ஜிமின், என்னால் முடியல, ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, ரொம்ப பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை ஜிமின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு ரெகுலர் செக்கப் பண்ணுற டாக்டர் இல்லை. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. அங்கே இருந்தது ஜியான் மாதிரி ஒருத்தர். ஃபர்ஸ்ட் உங்களை அட்மிட் பண்ணிடுறாரு ஜிமின். அதுக்கப்புறம் டாக்டருக்கு பிளான் போகும்போது தான் அந்த இடத்துல ஜங்குக் இருக்கார். ஜிமினுக்கு செம்ம ஷாக் ஜங்குக்கை பார்த்தோன்னே. ஜியான், ஜியான் நீயா? வாட்? யார் ஜியான்? ஐம் ஜங்குக். ஜங்குக் ஏதோ ஒன்று. சார் ப்ளீஸ், வயன், என் ஃப்ரெண்டுக்கு திருப்பியும் பெயின் வந்திருக்கு, கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஓகே ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜங்குக் பார்க்குறாரு.
ஐ திங்க் இவங்களுக்கு வந்து பழசு கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பெயின் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வயனையும் கூட்டிகிட்டு வராங்க. 2 பேரும் என் கேபின் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேபினுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் ஷாக்கோட தான் ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காராரு. வயனும் அங்கே தான் இருக்காங்க. ஆமாம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜங்குக். ஏன்? இல்லை, உங்களை மாதிரியே. அதெல்லாம் விடுங்க. வயன் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது? அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி எத்தனை நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 1 year. இன்னுமே அவங்களுக்கு உள்காயம் அப்படியே தான் இருக்குது. வயனுக்கு மைண்ட் சர்ஜரி ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு வயனை அட்மிட் பண்ணலாம். இல்லைனா அவங்க கண்டிஷன் கிரிட்டிக்கல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வாட்? 1 yearக்கு அப்புறமா இன்னும்? யா. நீங்கள் வந்து திருப்பி செக் பண்ணிங்களா? 6 months ஒரு செக்கப் திருப்பி பண்ணிங்களா? இல்லை, அதனால தான் இந்த பிரச்சனை. ஆக்சுவலாக 2 சர்ஜரி பண்ணணும். வயனுக்கு சர்ஜரி பண்ணும் போது நானும் தான் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் செக்கப் 2 தடவை பண்ணணும். நீங்கள் ஒரு தடவை தான் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்போது நாளைக்கு வயன் தாராளமாக, நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நீங்கள் நாளைக்கு வாங்க. ஜிமின் ஒரு ஷாக்கோடு தான் ஜங்குக்கு பார்த்துட்டு வயனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக் வயனை பார்த்து ஒரு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. வயனை அட்மிட் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு வேலை விஷயமா வயனை அட்மிட் பண்ணிவிட்டு போயிடுறாரு. வயனுக்கு சர்ஜரியும் நடக்குது. 2 hours அப்புறமா வயன் அப்படியே தான் மயக்கத்தில் இருக்காங்க. ஜங்குக் தான் வயனை பார்த்துக்கிறாங்க. வயன், ஏன் வயன், உன்னை மட்டும் நான் இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க, பட் உன்னை மட்டும் எதுக்கு நான் தனியாக டேக் கேர் பண்ணிக்கணும்னு தோணுது. எனக்கு ஒன்றுமே புரியல. இதுவரையும் இந்த மாதிரி ஃபீலிங் வந்ததே கிடையாது. நான் ஒரு மரக்கட்டை மாதிரி. எனக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் வர வச்சது நீ தான். அதுக்கப்புறம் ஜேகே நிறைய பேசுகிற வயன்கிட்ட. வயன் ஆக்சுவலாக தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி வயன் முழிச்சிட்டு தான் இருக்காங்க, ஆனால் கண்ணை திறக்கல. இப்படியே வயன் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து அப்பப்போ செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு தான் போகிறாரு. ஜிமினும் இதை நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜின் கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு அவருக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குன்றதுனால கிளம்பிடுறாரு அங்கேருந்து. இப்படியே 2 days ஆகுது. வயன் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது ஜிமின், வயன், நான் சார்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே. ஜங்குக், ஜிமின் வாங்க. தேங்க்ஸ் ஜங்குக், இப்போ வயன் பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. வயனை பத்திரமா பார்த்துக்கும், ஏன்னா அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்? ஒன்றும் இல்லை, வயனை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பாய் ஜங்குக். பாய் ஜிமின். அங்கேருந்து அதுக்கப்புறம் ஜிமின் கிளம்பிடுறான். இப்படியே ஒரு 2 months ஆகுது. வயன் ரோட் கிராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. சே, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, நான் எப்படி போவேன்? காலேஜுக்கு வர டைம் ஆகிடுச்சு. இந்த ஜிம்மினை வர சொன்னால் அது வேலை இருக்குது, இது வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிகிட்ருக்கான். ஜென்யும் வீட்டுக்கே வரதில்லை, போலீஸ் ஸ்டேஷனை கட்டி பிடிச்சிட்டே அலைய வேண்டியது. இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் புலம்பிக்கிட்டே க்ராஸ் பண்ண நின்றுட்டுருக்கீங்க. அப்போது தூரத்துலேருந்து ஒரு கார் வந்துட்டுருக்கு. நீங்கள் அது தெரியாமல் க்ராஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் கையை பின்னாடி இருந்து யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அந்த கார் உங்களை லைட்டாக வராசிட்டு போகுது. இதுக்கப்புறம் பயத்தில் உங்களுக்கு செம்மையாகவே இருக்குது. திரும்பி அப்போ தான் பார்க்குறீங்க யாருன்னு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஜங்குக், ஹே வயன்,
என்ன பண்ணுற நீ? கார் வரத்து கூட பார்க்காம என்ன திங்கிங்கில் போகிற நீ? எதா ஆயிருந்துச்சுன்னா போன. சாரி சாரி ஜங்குக். ஆமாம், நீங்கள் எப்படி? நான் இந்த வழியால் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் உன்னை பார்த்தேன். பேசலான்னு வரத்துக்குள்ளே நீ டக்குனு ரோடை கிராஸ் பண்ணுற. நான் மட்டும் பிடிக்கல. இந்நேரம் பார்த்து வயன். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே? தேங்க்யூ. ஐம் ஸோ சாரி. இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன். சரி, பார்த்துரு, புரியுதா? இதுக்கப்புறம் சரி 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 நீயும் ஜின்னியும் மாதிரி பெரிய லெக்சர் எடுக்காத. பார்த்துரு வயன். டேக் கேர். அப்புறம் வயன். சொல்லிச்சேக்கே. வயன், நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணுன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. பட் இது ரைட் டைமாக தெரில. எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது. ஆனால் இப்போ உனக்கு பண்ணுறேன். ஐ லவ் யூ வயன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் பார்த்தேன். அந்த நிலமையில என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உன்னை பார்த்தா கஷ்டமாகவும் இருந்துச்சு. உன்னை பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்கள்ல, அந்த நிலமையில சொல்ல க்ரேஸியாக தான் இருக்குது. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வயன். ஐ லவ் யூ. வில் யூ மேரி மீ? வயன் ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகிடுது. வயன், நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா? இல்லை ஜங்குக், நீங்கள் சொன்னது ஒன்றும் தப்பில்லை. ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. வாட்? எங்கே தாலி? உன்னை பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி தெரியலையே. இல்லை ஜங்குக், ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். எனக்கு உனக்கு தான் தெரியுமே மெமரி லாஸ் ஆகிடுச்சுன்னு. ஏதோ என் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ஜிம்மன் தான் நான் பார்த்துக்கிறான். சின்னியும் அப்பப்போ வந்துட்டு போவார். இப்படி தான் லைஃப் போகுது. இந்த கண்டிஷனில் நீ என்னை லவ் பண்ணுவியானா கூட தெரியல எனக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் பேக் யுவர் வேர்ட்ஸ். நான் எதுவும் ஃபீல் பண்ணலை. இப்போ தான் வயன் உன்னை நான் முழுசாக லவ் பண்ணுறேன். நீங்கள் ஷாக்கில் பார்க்குறீங்க. ஆமாம் வயன், நீ உன்னால் முடிஞ்சிருந்தா ஏற்கனவே உனக்கு கல்யாணத்தை மறைச்சிட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ அதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன பாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கோம் வயன். உன்னை இப்படியே நான் ஏற்றுக்கிறேன். இப்போ சொல்லு, வில் யூ மேரி மீ? அதுக்கப்புறம் வயன் தலையாட்டிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க மேரேஜும் நடக்குது. ஹாப்பியான மேரேஜ். அவங்க ஃபர்ஸ்ட் நைட் தான். வயன், சொல்லுங்க ஜங்கு. ஆக்சுவலாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு ஃபீலிங் வயன். சரி, எவ்வளோ பிடிக்குதுன்னு வார்த்தையால் சொன்னால் போதுமா? வயன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போல நீனு. பார்க்க இன்னசென்ட்டாக இருந்துக்கிட்டு டர்ட்டி மைண்ட் தான். அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் அது நடக்குது. 2 பேரும் அவ்வளோ ஒரு லவ் அண்ட் பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அன்ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு they started to thirst. வயனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா ஜியான் தொடும் போது அவ்வளோ அந்த ஒரு லவ் இருக்காது, வெறும் லஸ் மட்டும்தான். இப்போது ஜேகே டச்சில் லவ் எல்லாமே அவங்க வயன் ஃபீல் பண்ணுறாங்க. ஷீ இஸ் ஃபுல்லஸ்ட் நவ். ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இப்படியே மார்னிங் ஆகுது. அப்போ தான் ஜங்குக் ஜியானோட வயன் இருக்க ஃபோட்டோவை பார்க்குறாரு. செம்ம ஷாக் ஜங்குக்கு. வயன்,
சொல்லுங்கள் ஜங்குக். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா. எதுக்கு? எடுத்துகிட்டு வா சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாயன் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. ஏன் ஜங்குக்? இது யாருன்னு தெரியுமா? ஆக்சுவலாக இது ஒன்றை மாதிரியே இருக்கார்ல. ஜிமின் தான் சொன்னான். ஜியான் தான் என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஜியான் என்னோட ட்வின் பிரதர். எனக்கு செம்ம ஷாக்கு. வாட்? என்ன ஜெகி சொல்கிற? இது ஜியான் உன்னோட ட்வின் பிரதரா? நான் உன்னை பார்த்தோன்னே இந்த உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி நினச்சேன். ட்வின்? எப்படி? ஆமாம் ஆமாம், என் அண்ணன் தான். சின்ன வயசுலேயே எங்களை விட்டு ஓடி போயிட்டான். அவன் ஒரு சைக்கோ டைப். எப்போ பார்த்தாலும் தனக்கு ஏதாவது வேணும்னா அவன் எப்படியாவது அதை எடுத்துக்க பார்ப்பான். சரியான சைக்கோ. என்னையே எவ்வளோ தடவை அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் தெரியுமா? அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மிரட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லவும் அவனுக்கு பிடிக்காம எங்கள் வீட்டை விட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு எனக்கு தெரியல. நீ சொல்லவும் தான் தெரியுது அவன் இறந்துட்டான்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாயன். எங்கேயாவது நல்லா இருப்பான்னு நினச்சேன். பட் ஐம் சாரி ஜங்குக். நான் மட்டும் அன்றைக்கி ஆர்கியூமெண்ட் பண்ணேன்னா இந்நேரம் எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே ஜங்குக், எல்லாமே சரியாயிடும். இப்படி தான் விதின்னா யாரால மாற்ற முடியும்? சரி வாயன், எனக்கு டீ கிடைக்குமா? நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போயிடுறீங்க. இங்கே தான் ஜேகே ஜியானை பார்த்து ஒரு ஸ்மைல் டக் ஆகுது அவர் ஃபேஸில். என்ன ஜியான், ஹெவனில் நல்லா இருக்கியா? ஹெவன் இல்லைடா, உனக்கு ஹெல் தான். எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை உனக்கு டார்ச்சர் பண்ணுன்னு தோணுச்சு? என்னன்னு புரியலல்ல? இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஜியானை ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஓடி போனதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ஜங்குக் பார்த்துருப்பாரு. அவனை பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு தன்னோட அண்ணனை பார்க்குறது. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தோன்னே ஜெகிக்கு ரொம்பவே பிடிச்சிரும். உங்களை அணுவாக ரசிச்சிருப்பார் எட்டேருந்து. உங்களா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் எதிர்பார்க்காத என்னென்னா ஜியான் உங்களை மேரேஜ் பண்ணால் தான். அதுக்கப்புறம் சரி தன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருப்பாரு. கொஞ்ச நாளில் உங்களை ரொம்ப ரசித்தவர் உங்களை பாவமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப டல்லாக இருப்பீங்க ஜியானை கல்யாணம் பண்ணதுலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கங்கே உங்களுக்கு மார்க் இருக்கும் அவன் அடித்தது. இது எல்லாத்தையுமே ஜேகே பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே தடுக்கணுன்னு தான் ஜியானை கொல்றதுக்கு ஒரு பிளானே போட்டிருப்பான். அந்த பிளானில் நீங்கள் அங்கே இருந்தது தான் அவனுக்கு செம்ம ஷாக். நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்கன்னே தெரியாது. அந்த காரில் பிரேக்கை கட் பண்ணதே ஜேகே தான். ஜியான் எப்போவுமே தனியாக தான் போவான். அன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் இருந்திருப்பீங்க. அன்றைக்கி ஆக்சிடெண்ட் நடந்ததில் உங்களுக்கு பலமாக அடிபட்டிருக்கும். ஜேகே ரொம்பவே கில்ட்டாக இருப்பார். ஜியான் இறந்தது அவனுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா உங்களை அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு. ஐம் சாரி வாயன். அன்றைக்கி அவனை கொல்ல பிளான் பண்ணேன். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் நீ மாட்டிக்கிட்ட. எல்லாமே நல்லதுக்கு தான். அப்போ தான் அவனுக்கு உன்னோட பாஸ்ட் எல்லாமே மறந்துருக்கு. இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் மட்டும்தான் வாயன். யாருமே என் பிளேஸ் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் உன்னை யாரும் ஷேரிங்க்கு கேட்க மாட்டாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் மைன் வாயன். ஐ லவ் யூ. ஓகேடா அம்மி, இதோட ஜியான் ட்வினோட கதை முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, சரங்கே.